வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, அதிமுகவில் இணையும் செந்தில் பாலாஜி, ஆட்டத்தை மாற்றி ஆடும் எடப்பாடி பழனிசாமி, அரசியல் களமே தலைகீழாக மாறப்போகுது. இந்த செய்தியுடன் அதிமுக இன்னைக்கு இருக்கின்ற நிலைமைக்கு எடப்பாடி பழனிசாமி தான் காரணம் என்றால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? கண்டிப்பாக பல பேர் என்ன சொல்லுவீங்கன்னு கேட்டிங்கன்னா, நீ திமுக கைகூலி ஆயிட்ட, ரெண்டாவது பிஜேபி சொம்பு ஆயிட்ட, மூன்றாவது அப்பப்போ தவேக்காவை புகழ்ந்து பேசுவதன் மூலமாக நீ தவேக்கா கிட்டையும் ஏதோ வாங்கிட்ட அப்படின்னு கமெண்ட் செய்துவீங்க. ஆனால் அதிமுக இந்த நிலைமைக்கு இருப்பதற்கு காரணம் முழுக்க எடப்பாடி பழனிசாமி தான். அதுக்கு என்ன காரணம் என்பதை பற்றி விரிவாக பேச போகிறேன். தமிழகத்தில் இன்றைக்கும் சட்டம் ஒழுங்கு கெட்டு போய் தான் இருக்குது. அதை சரி பண்ணுற மாதிரி தெரியல. சட்ட ஒழுங்கை சரி பண்ண வேண்டிய முதலமைச்சர் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு கெட்டு போகிறதுக்கு என்ன காரணம் கூட வெளியே பேச மாட்டேங்கிறாரு, மௌனம் காக்கின்றார். அதெல்லாம் தாண்டி தவேக்காவில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் மகேந்திரன் போய் இணைந்திருக்கின்றார். ஏங்க போய் இணைஞ்சிங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்ன விளக்கமானது ஒட்டுமொத்த தமிழகத்தையும் உலுக்கி இருக்கிறது. அது என்ன விஷயம் அப்படின்றத விரிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. ஆனால் அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். முதல்ல செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் பல வழக்குகளை எதிர்கொண்டு இருக்கின்றார். எப்படியாவது வழக்கிலிருந்து தப்பிக்க வேண்டும். தமிழக வெற்றி கழகமானது செந்தில் பாலாஜி அவர்களை குறிவைக்கிறது, சாமானிய மக்களை குறிவைக்கிறது. ஆனால் ஏவா வேலு அவர்களை குறிவைப்பதாக தெரியல, கே நேரு அவர்களை குறிவைப்பதாக தெரியல, அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை குறிவைப்பதாக தெரியல, பொன்முடி அவர்களை குறிவைப்பதாக தெரியல, அப்புறம் திண்டுக்கலை பெரியசாமி அவர்களை குறிவைப்பதாக தெரியல, ஊழ முட்டை கீதா ஜீவன் அவர்களை குறிவைப்பதாக தெரியல, நம்முடைய மணல் மாஃபியா கனிமவள கொள்ளக்காரன் துரைமுருகன் அவர்களை குறிவைப்பதாக தெரியவே இல்லை. இப்படி ஊழலின் ஒட்டுமொத்தமான அதிகாரங்களாக இருக்கக்கூடிய திமுகவினுடைய ஏடிஎம்களாக இருந்து திமுகவுக்கு இன்னைக்கும் நிதியளித்து கொண்டிருக்கின்ற இத்தனை பேர் மீதும் கை வைப்பதாக தெரியல. திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுதே பாரத் யூனிவர்சிட்டியில் போய் ரைடு நடத்திவிட்டு கோடிக்கணக்கான ரூபாயை நாங்கள் மூட்டையில் கட்டிக்கிட்டு போகிறோம், வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த பணம் கணக்கில் வராதவை என்று சொல்லிட்டு ஜெகத் ரட்சகனை 6-7 முறை அழைத்த அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும் அதற்கு பிறகு என்ன நடவடிக்கை பாய்ந்ததுன்னு தெரியல. ஸோ இத்தனை பேர் திமுகவில் சுதந்திரமாக நடமாடிக்கொண்டிருக்கின்ற போது அவங்க மீதெல்லாம் இந்த தமிழக வெற்றி கழகமானது என்ன நடவடிக்கை எடுத்ததுன்னு தெரியல. ஆனால் செந்தில் பாலாஜியை மட்டுமே முடக்க நினைக்கின்றார்கள். அதுக்கு காரணம் செந்தில் பாலாஜி மற்ற அமைச்சர்களை விட செயல் வீரராக இருக்கின்றார். செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் பணமும் இறைப்பார், பணமும் சம்பாதிக்கிறாரு. ஆனால் மற்ற திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் பணம் மட்டும்தான் கொடுப்பாங்க, செயல் வீரர்களாக அவரை பார்க்கவே முடியாது. அப்படியே பார்த்தாலும் அவங்க மாவட்டத்தில் மட்டும்தான் கிங்கு. ஆனால் செந்தில் பாலாஜி 10 மாவட்டத்தை கைக்குள்ளே வச்சுக்கிட்டு திமுகவுக்கு பலம் சேர்க்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறார். ஸோ அவரை தட்டி தூக்கினாதான் திமுக செல்வாக்கு குறையும் என்று நினைக்கின்றார்களா? இல்லை கரூர் சம்பவத்தில் நம்மளை சிக்க வச்சுட்டானே, கரும்புள்ளி ஆக்கிட்டானே, அதனால் செந்தில் பாலாஜி உள்ள தூக்கி வைக்கணும்னு சொல்லிட்டு தவேக்கா நினைக்கதோ என்னவோ தெரியலைங்க. நேற்று சட்டமன்ற கூட்டத்தோடு நடந்து முடிந்து விட்ட பிறகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு, ஏன்பா ஆளுநரை பொறுத்த வரைக்கும் தவேக்கா அரசாங்கம் எழுதி கொடுத்த அந்த ஆளுநர் அறிக்கையை ஆளுநர் ஒரு வரி கூட ஒரு எழுத்து கூட இல்லாமல் படிச்சிட்டாரு. அதனால் தவேக்கா அரசாங்கத்துக்கும் பிஜேபிக்கும் ஏதோ தொடர்பு இருக்குதுப்பா. நாங்கள்லாம் ஆளுநர் உரையை எழுதி கொடுப்போம், ஆனால் அவங்க முழுமையாக படிப்பது கிடையாது. எத்தனையோ இடத்துல விட்டு முட்டாங்க, எத்தனையோ இடத்துல திருத்தியும் போயிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு தவேக்கா எழுதி கொடுக்கின்ற போது அந்த உரையை முழுமையாக படிக்கிறாங்கன்னா பிஜேபிக்கும் தவேக்காவுக்கும் நெருங்கிய உறவு இருக்கிறது. அந்த தொடர்பு இல்லை என்றால் நிச்சயமாக ஆளுநர் இன்னைக்கு எழுதி கொடுத்த உரையை படித்திருக்க மாட்டாங்க. என் விஜயை புகழவே இல்லையா? விஜய் அவர்கள் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்குன்னு சொல்கிற விஷயத்தை ஆளுநர் படிக்கவே இல்லையா? அது மட்டும் இல்லை, ஒன்றிய அரசாங்கமானது நிதியை கொடுக்காம தமிழகத்தை வஞ்சிக்கிறது அப்படின்னு எழுதி கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே படிக்கிறாங்களே. ஏன்னா மத்திய அரசாங்கத்தினால் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆளுநர் மத்திய அரசாங்கத்தின் மீது பழி போடுகின்ற இந்த அரசாங்கத்துடைய அறிக்கையை அப்படியே படிக்கிறாருன்னு வச்சுங்களேன். அப்போது தவேக்காவுக்கும் பாஜகவுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் அதை அப்படியே படிப்பாரா? அதனால் இந்த தவேக அரசாங்கம் பிஜேபி ஆர்எஸ்எஸ் கைகூலி அப்படின்னு சொல்லிவிட்டார். இதற்கு விளக்கம் அளித்த நிர்மல் குமார் அவர்கள் என்ன சொன்னார்னு கேட்டிங்களா, நாங்கள் பிஜேபியுடைய கைகூலியா,
செந்தில் பாலாஜி மீது சட்ட நடவடிக்கை எடுக்கணுங்க. அவர் மீது ஏகப்பட்ட ஊழல் புகார் இருக்குதுங்க. இது வரைக்கும் ஈடியானது 2-3 கடிதங்களை எழுதியாச்சுங்க. அந்த கடிதங்களை எல்லாம் உங்ககிட்ட நான் சேர்த்து அனுப்பியிருக்கிறேன். முதல்ல செந்தில் பாலாஜி மீது சட்ட நடவடிக்கை எடுக்கணும், நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது, அந்த வழக்கை நடத்தணும், அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் கேட்டுக்கிட்டோம். ஆனால் செந்தில் பாலாஜி மீது வழக்கு தொடுப்பதற்கும் விசாரிப்பதற்கும் ஆளுநர் அவர்கள் இன்னும் அனுமதி அளிக்கவே இல்லை. இப்போது திமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களை காப்பாற்றுகிறது பாஜக. இப்போ திமுகவுக்கும் பாஜகவுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதா, இல்லை தவேகாவுக்கும் பாஜகவுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதா? செந்தில் பாலாஜி ஊழல் பண்ணாரா இல்லையா? ஊழல் பண்ணியிருக்கிறாரு, எல்லாருக்கும் தெரியும். அவரே ஒத்துக்கிட்டு இருக்காரு. போக்குவரத்து துறையில் பணம் கொடுத்தாங்க, வேலை கொடுக்குறேன்னு சொன்னேன், பிறகு பிரச்சனையாகி போச்சு, பணத்தை திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்னு செந்தில் பாலாஜி அவர்கள் சொன்னாருங்களா இல்லையா? அப்போ கண்ணுக்கு தெரிஞ்சு ஊழல் நடந்திருக்குது, அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும், விசாரணை நடத்தணும். ஆனால் ஆளுநர் அவர்கள் அனுமதி அளித்தாரா? அப்போது பாஜக மற்றும் திமுகவுக்கு இடையில தானே பார்த்தீங்கன்னா உறவு இருக்குது, எங்களை போய் சொல்கிறீங்க அப்படின்னு நிர்மல்குமார் அவர்கள் சொல்கிறார். செந்தில் பாலாஜி மீது நடவடிக்கை எடுப்பதற்கு ஆளுநர் அனுமதி அளித்திருந்தார் என்றால் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் எந்த விதமான உறவு இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இங்கே செந்தில் பாலாஜியை காப்பாற்றுறது யார் அப்படின்னு நிர்மல்குமார் சொன்னார். அப்போ தவேக அரசாங்கமானது திமுகவுடைய மற்ற முன்னாள் அமைச்சர்கள் மீது இருக்கக்கூடிய வழக்குகள் விசாரணைக்கு வரணும் அப்படின்னு தீவிரம் காட்டாத பொழுது நம் மீது மட்டுமே தீவிரம் காட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுக்கு தாவி விடுவோம், அப்போது தான் நாம் தப்பிக்க முடியும். திமுக நம்மை காப்பாற்றுவது போல தெரியல. ஏன்னா திமுகவில் இருக்கக்கூடிய தலைமை குடும்பமானது மற்ற திமுக முன்னாள் அமைச்சர்கள்கிட்ட நெருக்கம் காட்டுவது போன்று செந்தில் பாலாஜி கிட்ட இப்போ நெருக்கம் காட்டுவது கிடையாது. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, செந்தில் பாலாஜி உதயநிதி ஸ்டாலினை விட அதிக செல்வாக்கு உள்ள நபராக தமிழ்நாட்டில் வளர்ந்து வருகின்றார். ஆளுங்கட்சியாக இருந்தால் பரவாயில்ல, செந்தில் பாலாஜியுடைய செல்வாக்கை கட்டுப்படுத்திடலாம். ஆனால் எதிர்கட்சியாக இருக்கின்ற போது செந்தில் பாலாஜியோட வளர்ச்சி அது உதயநிதி ஸ்டாலினுக்கு பெரிய ஆப்பாக இருக்கும். அதனால் செந்தில் பாலாஜியை காப்பாற்றுறதை விட கைது பண்ணி உள்ளே போட்டோம், கட்சிக்காரனாக இருக்கட்டும், தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு முறை 400 நாட்களுக்கு மேலாக சிறையில் வச்சாங்க. அந்த தருணத்தில் என்ன பேசப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா, கொங்கு மண்டலம் முழுவதும் செந்தில் பாலாஜியால் உருவாக்கப்பட்ட கட்டமைப்பு திமுகவுக்கு வேண்டும், ஆனால் செந்தில் பாலாஜி வேண்டாம், அதனால தான் சிறையில் வச்சாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்பவும் அதே மாதிரி தான், செந்தில் பாலாஜியுடைய கட்டமைப்பு வேண்டும், ஆனால் செந்தில் பாலாஜி வேண்டாம் என்று திமுக நினைக்குது. இதை புரிஞ்சுக்கிட்டாரு. திமுக கிட்ட போய் பேசி பார்த்தாரு, என்னை காப்பாற்றிங்களா இல்லையான்ட்டு. திமுக பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அவங்க காப்பாற்றிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. செந்தில் பாலாஜியை பகைக்கொள்ளவும் முடியாது. ஏன்னா செந்தில் பாலாஜி சம்பாரிச்சது அவர் மட்டும் எடுத்துக்கிட்டு இருப்பார், யார் யாருக்கு போயிருக்கும் என்று தெரியாதா? செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் கொள்ளடிக்கிறாருன்னு வச்சுங்களேன், எல்லாருக்கும் ஒரு விலை வச்சு அவங்கள தனக்கு சாதகமாக மாற்றி தான் கொள்ளடிச்சிருப்பார். ஸோ செந்தில் பாலாஜி மாட்டினார்னா எல்லாரும் மாட்டுவாங்க இல்லையா? அதனால் செந்தில் பாலாஜியை காப்பாற்றுத்தா இல்லை கைவிடுறதா என்று குழப்பத்தில் திமுக இருக்கின்ற போது கண்டிப்பாக தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு தன்னை பலி கொடுத்துருவாங்க அப்படின்னு செந்தில் பாலாஜி நினைக்கின்றார். பாஜகவை அணுகினார். பாஜக, எப்பா சாமி நீ இருந்தால் நல்லது தான், அண்ணாமலை இல்லாத தருணத்தில் கட்சி வளரும், ஆனால் உன் மேலே இருக்கின்ற புகாரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தான் அதிகமாக பேசணும், நீ மீண்டும் இந்த கட்சிக்கு வரேன்னா ஊழலுக்கு எதிரான கட்சி பாஜகன்ற பேரே கெட்டுப்படுமே, அதனால் வேணாப்பா அப்படின்ட்டாங்க. சரி பார்த்தாரு, தான் தப்பிக்கணும்னா ஒன்று பாஜக இருக்கணும், இல்லை பாஜகவுடன் இருக்கக்கூடிய கட்சியில் இருக்கணும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டாரு. அதனால் எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினார். எடப்பாடி பழனிசாமியும் வேலுமணியை பொறுத்த வரைக்கும் காலை வாடுறாரு. எடப்பாடி பழனிசாமி அதிமுக நல்ல வலிமையாக தான் வழிநடத்தி வந்தார். ஆனால் இன்றைக்கி அதிமுக இந்த நிலைமைக்கு இருக்குன்னா அதுக்கு எடப்பாடி பழனிசாமி தான் காரணம். அதாவது வேறு யாருடைய தலைமையில் அதிமுக இருந்தாலும் இவ்வளோ வலிமையாக இருக்காது. ரெண்டாவது, அதிமுக இவ்வளோ பலவீனமாக இருக்குதுன்னா அதுக்கு காரணமும் எடப்பாடி பழனிசாமி தான். ஏன்னா எதிரிகளை சரியாக கணக்கிட்டு விட்டார், யார் எதிரி என்று சொல்லிட்டு. துரோகிகளை கூட நான் கண்டுபிடித்து விட்டதாக அவர் தப்பாக நினச்சிட்டார். ஆனால் துரோகிகள் பன்னீர்செல்வம், சசிகலா இந்த மாதிரி ஆட்கள் தான் அப்படின்னு நினச்ச எடப்பாடி பழனிசாமி அந்த துரோகத்தை வீழ்த்துவதற்கு சரியான வியூகங்களை வகுத்தார். அவங்களால அதிமுகக்குள்ளே வரவே முடியல. கடைசி வரைக்கும் அவங்க யாருக்கு கூலி வாங்கின்னு மறைமுக வேலை பார்த்தாங்களோ அவங்ககிட்டே போய் சேர்ந்துட்டாங்க. அதெல்லாம் தனி கதை. ஆனால் கூட இருக்கிறவன் பதவி ஆசை பிடிச்சவனாக இருக்கிறான், பணத்தாசை பிடிச்சவனாக இருக்கிறான். இந்த 2 ஆசை பிடிச்சவன் எப்போது வேண்டுமானாலும் துரோகியாக மாறுவான். அதனால் பணத்தாசை பதவி ஆசை பிடிச்சவன் யாரா நம்ம கட்சியில் இருக்கிறான் அப்படின்னு பார்த்து அந்த துரோகிகளை இனம் கண்டு அவங்களை எப்படி அடக்கணுமோ அப்படி அடக்கியிருக்க வேண்டும். ஆனால் பணத்தாசை பதவி ஆசை என்பது கண்டிப்பாக வெற்றிக்கு உதவும். ஏன்னா பணம் செலவு பண்ணுவேன், வெற்றி பெற்றால் தாண்டா அதை சம்பாதிக்க முடியும்னு சொல்லிட்டு வேலை பார்ப்பான்னு நினச்சிக்கிட்டு
பல துரோகிகளுக்கு அதிமுக வாய்ப்பு கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி கட்சியை தொலைப்பதற்கும் இன்னைக்கு முட்டு சந்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி நிற்பதற்கும் கூடவே இருந்த துரோகிகள் தான். அதனால் கட்சி இந்த அளவுக்கு பலவீனமாக இருப்பதற்கும் துரோகிகளை எடப்பாடி பழனிசாமி அடையாளம் கண்டுகொள்ளாததான். இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு யார் துரோகி, யார் பணத்தாசை பிடிச்சுவேன், யார் பதவி ஆசை பிடிச்சுவேன் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அதனால் அவங்களுக்கெல்லாம் பெருசாக முக்கியத்துவம் தர வேண்டாம் அப்படின்னு நினைக்கின்றார். பணத்தாசையும் பதவி ஆசையும் பிடிச்சவனாக இருந்தாலும் கட்சிக்கு விசுவாசமாக இருக்கிறான் இந்த செந்தில் பாலாஜி. அதிமுக திமுக கூட்டணி உருவாவதற்கு பெரும் பங்களிப்பு செலுத்தவர் இந்த செந்தில் பாலாஜி தான். அப்போ எடப்பாடி பழனிசாமியை சந்தித்தார். கடந்த கால கசப்புகளை எல்லாம் மறந்துட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் அதிமுக திமுக கூட்டணி உருவாவதற்கு மெனக்கிட்ட அந்த விஷயம் எடப்பாடி பழனிசாமி நல்லாவே கவர்ந்தது. இப்போ வழக்குகளால் தலை சுற்றி போயிருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி எடப்பாடியிடம் அடைக்கலம் ஆகின்ற பொழுது பாஜக கை வைக்காதுன்னு நினைக்கிறார். அதனால் எடப்பாடி பழனிசாமி அணுகினார். சரிங்க, பேசிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். செந்தில் பாலாஜி அதிமுகவை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் வந்து அதிமுகவில் கொங்கு மண்டலத்துக்கு ஒரு வேக்கண்ட் ஏற்பட்டிருக்கு. ரெண்டாவது அதிமுக தலைமைக்கே வந்து பார்த்திங்கன்னா வேக்கண்ட் இருக்குது. அதனால் கொங்கு மண்டலத்தை எந்த அளவுக்கு சிறப்பாக வேலை பார்க்குறோமோ அந்த அளவுக்கு தான் அதிமுக தலைமைக்கு வர முடியும். அதிமுகவை யார் நினைச்சாலும் சரி வீழ்த்த முடியாது. மக்கள் செல்வாக்கு பெற்ற கட்சி. இன்றைக்கும் தொண்டர்கள் தான் வந்து அதிமுகவில் எழுச்சியாக இருக்கிறாங்க தலைவர்களை விட. அதனால் செந்தில் பாலாஜிக்கு நல்லாவே தெரியும். அதனால் அதிமுகவில் கொங்கு மண்டலம் முழுவதுமே வந்து செந்தில் பாலாஜி கிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கின்றார். நல்ல வாய்ப்பு, அதிமுக தலைமைக்கும் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு வழக்கிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் அதிமுக தான் சரியானது ஒன்று அப்படின்னு நினைக்கின்றார். ரெண்டாவது, செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சியில் இருந்தால் தான் வெற்றி பெற முடியும் என்ற எண்ணமெல்லாம் கிடையாது. அதனால் அதிமுக திமுக எந்த வேறுபாடும் கிடையாது. ரெண்டாவது, கட்சி சும்மா ஒரு அடையாளத்துக்கு தான். ஆனால் எந்த தொகுதியில் நின்னாலும் செந்தில் பாலாஜி வெற்றி பெறுவார். கரூர்லேருந்து கோவை தெற்கு வந்தார், வெற்றி பெற்று விட்டார். இத்தனைக்கும் அதிமுக கோட்டை. அதனால் சொந்த செல்வாக்கில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அதிமுகவுக்கு போனால் நம்முடைய செல்வாக்கு உயரும், வழக்கிலிருந்தும் தப்பிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இப்போ செந்தில் பாலாஜி அதிமுகவை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். ஸோ அதிமுக திமுக கூட்டணி உருவாக்குவதற்கு பெரும்பாடுபட்ட செந்தில் பாலாஜியுடைய முயற்சி எடப்பாடி பழனிசாமியை கவர்ந்திருந்தது. அதனால் வாங்கய்யா வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு. வெகு விரைவில் அதிமுக இணைவார் செந்தில் பாலாஜி அப்படின்னு தெரிகிறது. எல்லாமே வழக்குகள் தான். திமுக கண்டுகொள்ளவில்லை, என்ன பண்ணுவார் பாவம். அதனால் எஸ்பி வேலுமணி போன்ற துரோகிகளை ஓரங்கட்ட வேண்டும் என்றால் செந்தில் பாலாஜி போன்ற ஆக்டிவான ஆட்கள் வேணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால் இனி எஸ்பி வேலுமணியை பொறுத்த வரைக்கும் அதிமுக இருப்பாரா என்னன்னு தெரியல. ஏன்னா நேற்று சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்து முடிந்துட்டு பிறகு சிவி சண்முகத்தை போய் சந்தித்திருக்கின்றார். சிவி சண்முகமும் அவருடன் இருந்த 15 எம்எல்ஏக்களும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் கலந்து கொள்ளவில்லை. ஸோ இப்படி அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றிருக்கக்கூடியவர்களை எஸ்பி வேலுமணி அவர்கள் போய் சென்று சந்தித்திருப்பது அவங்களுடன் சேர்வதற்காகவா இல்லை அத்தனை பேரும் சமாதானப்படுத்தி அதிமுகக்குள்ளே கொண்டு வரதுக்கான்னு தெரியல. எது இருந்தாலும் சரி கொங்கு மண்டலத்தினுடைய தளபதியாக இனி செந்தில் பாலாஜி இருப்பார் அப்படின்னு அதிமுக தரப்பிலிருந்து சொல்லப்படுதுங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஊழலை ஒழிக்க போறாரு யாரு, தவேக்கால இருக்கக்கூடிய விஜய் அப்படின்னு நினைக்கிறார். விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஊழலை ஒழிக்கலாம். ஆனால் ஆதவாஜினாவை பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஊழலை ஒழிப்பேன் என்று சொல்றது எவ்வளோ நகைச்சுவையான விஷயம். இல்லை, இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கலாம், பல விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சம் இல்லாமல் செய்யலாம். ஆனால் முற்றிலுமாக லஞ்சத்தை ஒழிக்க முடியுமா? எத்தனை காவல்துறையினர் லஞ்சம் வாங்கலை. அதனால் ஊழலை ஒழிப்போம் என்று நம்பிக்கிட்டு ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தோழர் வந்து தவேக்காவில் சேர்றாருன்னா, இத்தனைக்கும் அவர் சிகப்பு துண்டுடனே கம்யூனிஸ்ட் கட்சி அடையாளத்துடனே வந்து பார்த்தீங்கன்னா தவேக்காவில் வேலை பார்க்க போகிறாரா. பல பேர் அதிமுகலேருந்து போயிட்டு அம்மா புகைப்படத்துடன் நான் தவேக்காவில் இருப்பேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்கல்ல, அதே மாதிரி தான் இப்போ இவர் சிகப்பு துண்டுடனே வந்து நான் தவேக்காவில் இணைந்து பணியாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். ஏன்னா கம்யூனிஸ்ட் கொள்கை வந்து அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குதான். ஆனால் மாற்றத்தை தமிழகத்தில் ஏற்படுத்த முடியும் என்றால் விஜயால் தான் ஏற்படுத்த முடியுமா. அதனால் விஜயிடத்தில் வந்து அடைக்கலம் ஆகியிருக்கின்றாராம். குறிப்பாக ஊழலை ஒழிப்பாராம், அடித்தட்டு மக்களுக்கு நிறைய உதவி பண்ணுவாராம் அப்படின்னு இந்த மகேந்திரன் அவர்கள் சொல்கிறாரு. கம்யூனிஸ்ட் கட்சிகள் எப்போது கார்ப்பரேட்டுகளாக மாறிட்டாங்க. ஏன்னா எப்போது திமுக பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் 25 லட்சம், தப்பாக சொல்லிட்டு நினைக்கிறேன், 25 கோடி 10 கோடி என்று பணத்தை கொடுத்தாங்களோ அப்போது பணம் பார்க்க லம்பா ஆசைப்பட்டுட்டாங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள். அதனால தான் தவேக்காவுக்கு ஓடி போய் ஆதரவளித்தார்கள். எப்போ இந்த முறை ஆட்சி அமைப்பதற்கு இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு படி மேலவே போய் நீ என்ன அவங்களுக்கு ஆதரவளிப்பது ஆட்சி அமைப்பதுக்கு, நான் கட்சியிலே சேர்றேன். ஏன்னா சோபா மாடல் என்பது இந்த தவேக்கா அரசாங்கத்தில் சகஜமாகி போச்சு. அது எல்லாருக்கும் தெரியும். சிவி சண்முகத்தினுடைய வீட்டுக்கு வந்தது, திருமாவளவனுடைய வீட்டுக்கு வந்தது, ஏன் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரனுடைய வீட்டுக்கு போயிருக்காதா? பங்கு வரல போலக்குது. ஏற்கனவே திமுக கிட்ட வாங்கியிருக்கிறாங்க 25 கோடி, அதுலேயும் பங்கு வரல. அதனால் இதையெல்லாம் கட்சிக்கிட்ட பேச முடியாத காரணத்தினால தவேக்கால் வந்து சேர்ந்துட்டாரு.
தவேக்காவே ஊழல் மழமான கட்சி தான். சோபா மாடல் என்றால் ஊருக்கே தெரியும். ஆனால் அவர் போய் ஊழலை ஒழிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மகேந்திரன் போய் சேர்றாருன்னா இவருக்கும் பதவி பண ஆசை வந்துடுச்சு என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. பதவி ஆசை இல்லாதவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? நான் சேவையாற்ற போகிறேன் என்றால் கட்சி அடையாளம் இல்லாமல் ஒரு தொண்டு நிறுவனம் வச்சு கூட நடத்திட்டு போகலாம். ஆனால் பதவியும் பணமும் வேணும் என்பதனால தான் தவேக்கால போய் இணைகிறாங்க. இடதுசாரிகள் என்ற அடையாளத்துடன் வந்து வலதுசாரியுடன் இணைந்து பணியாற்றுவாராம். ஏயா ஊழலை ஒழிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், மின்வெட்டை சரி பண்ணிட்டாங்களா? தாம்பரத்தில் மிகப்பெரிய போராட்டம். அது மட்டும் கிடையாதுங்க. நவீன் என்று நினைக்கிறேன் தவேகானுடைய ஒரு நிர்வாகி, அந்த நிர்வாகி வீட்டில் வேலை பார்த்த ஒரு பெண்மணியை இயற்கை உபாதை கழிப்பதற்கு போகிறாங்க. அங்கே கூட போய் தொல்லை பண்ணி அந்த பொம்பளுடைய கையை உடைச்சிருக்கிறான். கூடவே போன கணவனால் அந்த பெண் காப்பாற்றப்பட்டு இருக்கிறாள். திருவாரூரில் ஒன்றிய செயலாளரும் அவருடைய நண்பர்களும் பெண்ணுக்கு பாலியல் வன்புணர்வு சீண்டிருக்கின்றார்கள். தமிழக அரசாங்கத்தில் பெண் காவலர்களுக்கெல்லாம் பாதுகாப்பே இல்லை. எடப்பாடி பழனிசாமி சொன்னார், நீங்கள் சிங்கப்படையை தொடங்கியிருக்கீங்க, நல்ல விஷயம். அந்த சிங்கப்படையை பொறுத்த வரைக்கும் தவேகா காரங்கிட்ட இருந்துதா பெண்களை காப்பாற்றணும். தமிழக காவல்துறை இடத்துல இருந்துதா பெண் காவலர்களை காப்பாற்றணும். அந்த லட்சணத்தை தான் இருக்குது. சிவகங்கை மாவட்டத்தில் பெண் காவலருக்கே வந்து பார்த்தீங்கன்னா, இத்தனைக்கும் சிங்கப்படையில் இருக்கின்ற பெண் காவலர் அவருக்கே பாலியல் துன்புறுத்தல். அதாவது அதே பகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் நேற்று தாம்பரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்து பெண் காவலரை பொறுத்த வரைக்கும் தேம்பி அழுகுறாங்க. ஏன்னா மேலே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி பொதுத்தளத்தில் திட்டி தீர்த்து தான். ஸோ மொத்தத்தில் இந்த ஆட்சியில் வந்து பெண்கள் என்றால் எந்த மட்டத்தில் இருக்கிறவங்களும் நிம்மதியாக வாழ முடியல, கரண்ட்டு கட்டு, இரவில் தூங்க முடியல, வாக்குறுதி கொடுத்தது எதையும் நிறைவேற்றவில்லை. ஆனால் வானத்தை வில்லா வளைச்சிடுவேன் அப்படின்னு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டு இருக்கிறான் இந்த ஆதவ அர்ஜுனா. ஊழலை ஒழிப்பேன் என்று சொல்லிவிட்டு ஒரு மனுஷன் போய் தவேக்கால இணையறான். ஒட்டுமொத்தமாக அம்மா கட்சி தான் இதுன்னு சொல்லிவிட்டு அதிமுக இருக்கிறவங்கள இழுக்கிறாங்க. அம்மா எப்படி ஆட்சி நடத்துனாங்கன்னு தெரியும், ஆனால் இந்த சோபா மாடல் ஆட்சி எப்படி நடக்குதுன்னு நல்லாவே தெரியும். அதனால் இந்த ஆட்சி ஒரு காணல் நீர், ஏமாற்று, விளம்பரம், அதெல்லாம் தெரியல. சரி, உங்களுடைய கருத்துக்களை கீழே சொல்லுங்கள். நன்றிங்க.